வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளம் சோள பணியாரம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக பணியாரம் பண்ணுறோம்ல, அதில் இந்த வெள்ளைச்சோளத்தை வச்சு பண்ணுறதுனால நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் போட்டாலே தெரியும், நல்ல டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்க இது வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த ப்ரப்போர்ஷனில் போட்டு நம்ம இந்த பணியாரம் மாவு பண்ண போகிறோன்றதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 அழாக்கு இந்த சோளத்தை போட்டுக்கிறேன். அதாவது 400 கிராமு பாருங்கள், 2 ஃபுல் அழாக்கு. இது நீங்கள் சோள தோசை கூட இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. 1 அழாக்கு அரிசி, நீங்கள் பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ எது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்து போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 அழாக்கு அந்த மாதிரி. அதாவது இப்போ ஒரு கைப்பிடினா இந்த மாதிரி வரும். ஸோ இதை மூணுத்தையும் நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுடுங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக ஊற வச்சுடுங்க. நான் அரைக்கும் போது சொல்கிறேன். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் கூட நல்லா ஊறட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச சோள மாவு அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் இந்த மாவில் உப்பு போடல. ஸோ நான் தாளிப்பு பொருட்களில் வந்து உப்பை சேர்த்துட்டு அதோட இதில் சேர்த்துக்க போகிறேன். பணியாரத்துக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா பணியாரம்னு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு அடுப்பில் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நான் தாளிச்சிட போகிறேன். தாளிச்சிட்டு வெங்காயமும் நான் இதில் போடுறேன். இது நல்லா ஆறினோன்னு நம்ம மாவில் சேர்க்கணும். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து உளுத்தம்பருப்பை சேர்க்குறேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போது பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாத்தையும் போட்டுட்டேன். இது நல்லா வதங்கினோடனே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அது உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கைப்பிடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வெங்காயம் இருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். மாவுக்கும் சேர்த்துடுறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அடுப்பு சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா ஆறினோன்னா மாவோட செய்யுங்க. அதுதான் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இது நல்லா ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணி. பணியாரக்கல் இது வந்து என்னோடது ப்ரீ சீசன்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக ஊற்றிட்டாலே போதும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடான அப்புறம் நம்ம வந்து அந்த மாவை ஊற்றினோன்னா நல்லா எழும்பியும் வரும், நல்லா குக்காயும் இருக்கும், திருப்பறத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடட்டும். இப்போ நம்ம தாளித்ததெல்லாம் நான் மாவோட கலந்துட்டேன். மாவும் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பணியார சட்டியை வந்து நம்ம அடுப்பில் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா நம்ம பார்க்கலாம். இப்போது கல் நல்லா காஞ்செடுத்து நான் வந்து இந்த மாதிரி கல் நல்லா காஞ்சதுன்னா நல்லா எழும்பி குக் ஆகும். அண்ட் உங்களுக்கு திருப்பறத்துக்கும் வசதியாக இருக்கும். இது நல்லா குக் ஆனோன்னு நான் காட்டுறேன். நல்லா குக் ஆனோன்னே உங்ககிட்ட இந்த வடை கம்பி மாதிரி இருக்குல்ல, இல்லைன்னா இது இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷார்ப் கார்னராக இருக்கிற அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த கார்னரை இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஈஸியாக திருப்ப வந்துடும். நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணால் இப்படி திருப்பிடலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த கம்பி இருக்கணுன்றது நெசசரி கிடையாது. நான் இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடுறேன். நல்லா குக் ஆனோன்னு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி குத்தி எடுத்திங்கனாலே வந்துடும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அரிசி வந்து கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குங்க மாவில். அப்போ தான் உங்களுக்கு இந்த பைண்டிங் நல்லாயிருக்கும் அண்ட் பணியாரமும் நல்லா வரும். பாருங்கள், இது நல்லா வந்திருக்கு. நான் இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக திருப்ப வந்துடுது.
இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னா நல்லா குக் பண்ண விடணும், அப்போ ஈஸியாக திரும்பிடும். அதுக்கு வந்து இந்த பேஸ் வந்து நல்லா ஹீட் பண்ண வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனோன்னா நீங்கள் மாவு ஊற்றினீங்கன்னா டக்குன்னு குக் ஆகும், உங்களுக்கு திருப்புறதும் ஈஸி. இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2 to 3 minutes விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 minute ஜாஸ்தியாக சிம்மில் வச்சு வைங்க, அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஒரு டிஷ் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி பணியாரம் சாப்பிட்டு இது கொடுத்தீங்கன்னா ஐம் ஷுர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக அழகாக வருது. அதாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம சோள பணியாரம். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க கார சட்னி இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் சட்னி எது வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன் நல்லா காரமாக. ஸோ இதுக்கு நல்லா வந்து சூட் ஆகும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் நான் சொன்ன அளவில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எது நீங்கள் கூட குறைச்சல் பண்ணிக்கணும்னு அப்படின்றது. ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதில் வந்து வெங்காயம் அதெல்லாம் தான் போட்டிருக்கேன். வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்டி என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் கண்டென்ட் சேர்த்த மாதிரியும் இருக்குது. இது நீங்கள் சாப்பிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு டின்னரோவோ இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டு. நம்ம சாதா இட்லி தோசைக்கு பதில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.